புலி முத்திரை விவகாரத்தில் சர்வதேச சட்டங்களை அமுல்படுத்த முடியாதென்கிறது இலங்கை. விடுதலை புலிகளை பொறுத்தவரை போர் தவறில்லை என்கிறார் SP திசாநாயக்க. யாழ் குடாநாட்டில் முச்சக்கர வண்டிகள் அனைத்தும் பதிவு செய்யப்பட வேண்டும். காணாமற் போனோர், கைது செய்யப்பட்டோர், தடுப்பில் உள்ளோர் விவரங்களை தமிழ் கூட்டமைப்பு சேகரிக்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழீழ விடுதலை புலிகளின் தபால் முத்திரை விவகாரத்தில் சர்வதேச தபால் சட்டங்களை அமுல்படுத்த முடியாது என்று இலங்கை தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது. விடுதலை புலிகளுடன் தொடர்புடைய படங்கள் பொறிக்கப்பட்ட முத்திரைகளை இலங்கை தபால் திணைக்களம் ஏற்றுக்கொள்ளாது. சில நாடுகளில் புலிகளின் தபால் முத்திரை புழக்கத்தில் விடப்பட்டுள்ள போதிலும் அவற்றை பயன்படுத்தி இலங்கைக்கு அனுப்பப்படும் தபால்கள் பொதிகளை ஏற்றுக்கொள்ளப் போவது இல்லை என்று தபால் திணைக்கள ஆணையாளர் KB திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பிரான்ஸ், பிரிட்டன், கனடா ஆகிய நாடுகளில் தமிழீழ விடுதலை புலிகளின் தபால் முத்திரை பயன்படுத்தப்படுவதாக தகவல் கிடைத்துள்ளது. சர்வதேச தபால் சட்ட ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டுள்ள நாடுகள் அதன் விதிமுறைகளுக்கு இணங்க செயற்பட வேண்டியது அவசியமானது. எனினும் புலி முத்திரை தொடர்பில் அந்த சட்டங்களை அமுல்படுத்துவது நடைமுறை சாத்தியமற்றது என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்த விடயத்தில் உள்நாட்டு சட்டங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும். தமிழீழ விடுதலை புலிகள் இலங்கையில் தடை செய்யப்பட்ட ஓர் இயக்கம். எனவே புலிகளை குறிக்கும் தபால் முத்திரை பயன்பாடு ரத்து செய்யப்படும் என்று அவர் கூறினார். யாழ் குடாநாட்டிலுள்ள முச்சக்கர வண்டிகள் அனைத்தும் உடனடியாக பதிவு செய்யப்பட வேண்டுமென்று யாழ் பிராந்திய போலீஸ் அधीक्षகர் அறிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்ற முச்சக்கர வண்டி உரிமையாளர் சங்க கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறினார். அண்மை காலமாக குடாநாட்டில் இடம்பெறும் குற்றங்களோடு முச்சக்கர வண்டிகள் சம்பந்தப்படுவது கண்டறியப்பட்டுள்ளது. இதனால் அங்குள்ள அனைத்து ஆட்டோக்களையும் பதிவு செய்வதென்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஆட்டோ உரிமையாளர் சங்கமும் போலீஸ் திணைக்களமும் இணைந்து சாரதிகளுக்கு விசேட அடையாள அட்டை வழங்கவும் தீர்மானித்துள்ளதாக அவர் மேலும் கூறினார். ஏற்கனவே அவ்வப்பகுதி போலீஸ் நிலையங்களில் பதிவுகளை மேற்கொண்ட பின்னரே முச்சக்கர வண்டிகள் சேவையில் ஈடுபடுகின்றன. இந்நிலையில் மீண்டும் அறிவிக்கப்பட்டுள்ள புதிய பதிவு நடவடிக்கை உள்நோக்கம் கொண்டதென சந்தேகிக்கப்படுகிறது. இவ்வாறான நடவடிக்கை மக்களிடையே ஆட்டோ சாரதிகள் தொடர்பில் தேவையற்ற தப்பு அபிப்பிராயங்களை ஏற்படுத்தும் என்றும் குறிப்பிடப்படுகிறது. யாழ் குடாநாட்டுக்கு வரும் வெளிமாவட்ட பயணிகள் சிலர் ஆட்டோ சாரதிகளினால் ஏமாற்றப்பட்டமை தொடர்பிலான குற்றச்சாட்டுகளின் மத்தியிலேயே இந்த புதிய நடைமுறை பற்றி போலீஸ் தரப்பு அறிவித்துள்ளது. காணாமற் போனோர், கைது செய்யப்பட்டோர், தடுப்பிலுள்ளோர் விவரங்களை சேகரிக்கும் முயற்சியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு முழு வீச்சில் ஈடுபட்டுள்ளது. இதன் ஒரு கட்டமாக வடமராட்சி கிழக்கு, கிளிநொச்சி, முல்லைத்தீவு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் அப்படியானோரின் விவரங்களை கிளிநொச்சியிலுள்ள கூட்டமைப்பு தலைமை காரியாலயத்தில் உடனடியாக பதிவு செய்து கொள்ளுமாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பொதுமக்கள் தங்களது குடும்பங்களில் காணாமற் போனோர், கைது செய்யப்பட்டோர், தடுப்பில் உள்ளோர் விவரங்களை அந்த மாவட்டங்களில் உள்ள கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் பதிவு செய்து கொள்ளுமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. பதிவு செய்யும்போது சரியான விவரங்களையும் புகைப்படங்களையும் ஒப்படைப்பதன் மூலம் தேடுதல் நடவடிக்கையை இலகுவாக்க முடியும் என்றும் அவர் கூறினார். யாழ் குடாநாட்டுக்கான பதிவுகளை நாடாளுமன்ற உறுப்பினர் விநாயகமூர்த்தி மேற்கொண்டு வருகின்றார். இலங்கை தமிழர்களின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் வகையில் இந்தியாவின் அரசியல் கொள்கைகள் மாற்றியமைக்கப்பட வேண்டுமென்று முன்னாள் உயர்சாணிகர் G. பார்த்தசாரதி தெரிவித்துள்ளார். நல்லிணக்கத்தையும் நிரந்தர சமாதானத்தையும் ஏற்படுத்த தமிழர்களை பொருளாதார ரீதியாக வலுப்படுத்துவது அவசியமானது. கைத்தொழில், பொறியியல் நிறுவனங்களை வடக்கு கிழக்கில் நிறுவுவதன் மூலம் பாரியளவில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்று அவர் நம்பிக்கை வெளியிட்டார். தமிழீழ விடுதலை புலிகள் மிகச்சிறந்த போராட்ட இயக்கங்களில் ஒன்று. மனித உயிர்களை விடவும் தலைவரின் சொல்லுக்கு கூடுதல் மதிப்பு அளிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். மரபு ரீதியான இராணுவம் ஒன்றுடன்
மரபு ரீதியான போராட்டத்தில் ஈடுபட்டதே தமிழீழ விடுதலை புலிகள் இழைத்த மாபெரும் தவறு என்று அவர் சுட்டிக்காட்டினார். இந்திய அமைதி காக்கும் படையினர் இலங்கையில் யுத்தம் புரிவதை விரும்பவில்லை என்றும் பார்த்தசாரதி குறிப்பிட்டார். அன்று வடபகுதி மக்கள் தங்கள் உரிமைகளுக்காக போராடினார்கள். விடுதலை புலிகளை பொறுத்தவரை அது தவறில்லை. 1948 சுதந்திரத்துக்கு பின்னர் வடக்கில் அபிவிருத்தி நடைபெறவில்லை. அதன் காரணமாகவே வடக்கு இளைஞர்கள் யுத்தத்துக்கு தள்ளப்பட்டனர். அவர்கள் நாட்டை பிரிக்க யுத்தத்தில் ஈடுபடவில்லை என்று உயர்கல்வி அமைச்சர் SP திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கிழக்கு பல்கலைக்கழக அபிவிருத்தி தொடர்பாக இந்தியா, குவைத் ஆகிய நாடுகளின் உதவியை பெறுவது குறித்து அந்த நாடுகளுடன் பேசி வருகின்றோம். அவற்றின் உதவியுடன் தற்போது நிலவும் அனைத்து குறைபாடுகளையும் தீர்க்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கிழக்கு பல்கலைக்கழக வந்தார்மூலை வளாக மண்டபத்தில் நடைபெற்ற 2009-2010 பொது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு கூறினார். 5 வருடங்களுக்கு முன்னர் இந்த பல்கலைக்கழகத்தில் மாணவர்களாக நீங்கள் உள்நுழைந்த போது இங்கு யுத்த சூழல் காணப்பட்டது. தற்போது அமைதியும் சமாதானமும் நிறைந்த சூழ்நிலையில் பட்டதாரிகளாக மகிழ்ச்சிகரமான சூழலில் வெளியேறுகிறீர்கள். கேம்பிரிட்ஜ், ஆக்ஸ்போர்ட் ஆகிய சர்வதேச பல்கலைக்கழகங்களின் மரபை பின்பற்றியே இலங்கை பல்கலைக்கழகங்கள் ஆரம்பிக்கப்பட்டன. இந்த பல்கலைக்கழகங்களில் கிழக்கு பல்கலைக்கழக வேந்தரும் உபவேந்தரும் பட்டம் பெற்றதாக என்னால் அறிய முடிகிறது. நான் அண்மையில் அமெரிக்காவில் உள்ள 11 பல்கலைக்கழகங்களுக்கு சென்றபோது அங்கு எமது நாட்டைச் சேர்ந்த 11 தமிழர்களும் 2 சிங்களவர்களும் பேராசிரியர்களாக பணியாற்றுவதை அறிய முடிந்தது. அதுபோல மலேசியாவில் உள்ள 7 பல்கலைக்கழகங்களில் எமது நாட்டைச் சேர்ந்த பலர் பேராசிரியர்களாக பணியாற்றுகிறார்கள். அவர்களில் 99% தமிழ் கல்விமான்கள் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் நான் நினைவுபடுத்துகின்றேன். 1965 ஆண்டு வரை மலேசியாவில் உள்ள தபால் நிலையங்களிலும் புகையிரத நிலையங்களிலும் அதிபர்களாக வடக்கு கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த தமிழர்களை பணியாற்றினார்கள். இப்படி வடக்கு கிழக்கு தமிழர்கள் கல்வித்துறையில் முன்னேற்றம் அடைந்தவர்களாகவும் உயர்ந்த இடத்திலும் இருந்துள்ளார்கள் என்பதை சுட்டிக்காட்டுவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நமது நாட்டில் யுத்தம் ஓய்ந்து அமைதியான சூழல் காணப்படுகிறது. நாட்டின் அன்றைய யுத்த நிலைமைக்கு காரணம் சிலர் அல்ல. அரசியல்வாதிகள், அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் உட்பட இந்த தவறை இழைத்தவர்கள் நூற்றுக்கணக்கில் உள்ளனர். யுத்த காலத்தில் ஏற்பட்ட அனர்த்தங்கள், இழப்புகளுக்கு எல்லாம் இவர்கள்தான் பொறுப்பு கூற வேண்டியவர்கள் என்று SP திசாநாயக்க கூறினார். முன்னாள் தென்னாப்பிரிக்க தலைவர் நெல்சன் மண்டேலாவின் முன்மாதிரியை நினைவுபடுத்த விரும்புகின்றேன். அதாவது பழைய சம்பவங்களை மறந்து எல்லோரும் ஒன்றிணைந்து தென்னாப்பிரிக்காவை கட்டி எழுப்புவோம் என்று அவர் அழைப்பு விடுத்தார். எமது நாட்டை பொறுத்தவரை இப்போது சிறுபான்மை பெரும்பான்மை என யாரும் இல்லை. எல்லோரும் ஒன்றுதான் என்பதை உணர்ந்து செயற்பட வேண்டும். எங்களிடையே பிளவு வேண்டாம். மேற்குலக நாடுகள் இலங்கையை பிரிக்க வேண்டும் என்று முயற்சிக்கின்றன. அப்படி பிரிப்பதில் மகிழ்கின்றன. அவற்றின் முக்கிய நோக்கம் இந்தியாவை பிரிக்க வேண்டும். அதற்காகவே இலங்கையை பிரிக்க முற்படுகின்றன. எமது நாட்டை ஒருபோதும் பிரிக்க முடியாது. அதற்கு இந்தியாவும் துணை போகாது என்று அமைச்சர் SP திசாநாயக்க தெரிவித்துள்ளார். யுத்தம் ஆரம்பமானது தொடக்கம் இறுதி வரை இடம்பெற்ற யுத்த குற்றங்கள் தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு அறிக்கை வெளியிடப்பட வேண்டுமென்று JVPயின் பாராளுமன்ற குழு தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். நல்லிணக்க ஆணைக்குழு அறிக்கை அரசாங்கத்தை பாதுகாக்கும் நோக்கிலேயே தயாரிக்கப்பட்டுள்ளதே தவிர தேசிய பிரச்சினைக்கு தீர்வை பரிந்துரைக்கவில்லை. சர்வதேசத்தின் அழுத்தங்களை சமாளிப்பதற்காகவே ஜனாதிபதியால் உண்மையை கண்டறியும் நல்லிணக்க ஆணைக்குழு அமைக்கப்பட்டது. இந்த ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் நல்லிணக்கமும் இல்லை, உண்மையும் இல்லை. சர்வதேச நாடுகளின் அழுத்தங்களை சமாளிப்பதற்கும் அரசாங்கத்தை பாதுகாக்கவுமே இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு வரும் மார்ச் மாதம் நடைபெறவுள்ள ஐநா மனித உரிமை ஆணைக்குழு கூட்டத்தை சமாளிப்பதற்கும் இதனை அரசாங்கம் பயன்படுத்தும் என்று அனுரகுமார திசாநாயக்க குறிப்பிட்டார். பலவத்தையில் உள்ள JVP அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு கூறினார். வடக்கில் பெற்றோரை இழந்த 12,500 பிள்ளைகள் உள்ளனர். இவர்களை பாதுகாப்பதற்கான வழிமுறைகள் என்ன? யுத்தத்தால் இடம்பெயர்ந்தோர் இதுவரை முறையாக மீள்குடியேற்றப்படவில்லை. பெரும்பாலானவர்கள் கூடாரங்களில் வாழ்கின்றனர்.
இந்தியா இடம்பெயர்ந்த மக்களுக்கு 50,000 வீடுகளை நிர்மாணித்துக் கொடுக்க உறுதியளித்தது. ஆனால் யுத்தம் முடிந்து 2 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் இதுவரையில் 400 வீடுகளையே நிர்மாணித்துள்ளது. இவ்வாறு தமிழ் மக்கள் பல்வேறு பிரச்சினைகளை சந்தித்துள்ளனர். முதலில் அவர்களுக்கு அடிப்படை வசதிகளை வழங்கி மீள்குடியேற்ற வேண்டும். இதன் பின்னரே அதிகார பரவலாக்கலா வேறு ஏதாவது தீர்வா என்று பேச வேண்டும். வாழ்வதற்கு வீடு வழங்காது வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும் போது அம்மக்களது நிலைமை என்னவாகும் என்று அவர் கேள்வி எழுப்பினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. விரிவான செய்திகளுக்கு globaltamilnews.net எனும் இணையத்தை பார்வையிடவும். வணக்கம்.